என் தங்கமே, இன்று வராகி அம்மன் உன்னை தேடி வந்திருக்காங்கன்னு சொல்றது ஒரு அற்புதமான உருவகம். அது வெளியிலிருந்து யாரோ நடந்து வந்ததுன்னு அர்த்தம் இல்லை. உன் உள்ளுக்குள்ள நீண்ட நாளா அமைதியா இருந்த ஒரு சக்தி இப்போ விழித்துக்கிட்டிருக்குன்னு அர்த்தம். வாழ்க்கை உன்னை சோதிச்ச நேரங்களில, நீ உன்னை இழந்த மாதிரி தோன்றிய நேரங்களில, நீ கூட உன்னை சந்தேகிச்ச நேரங்களில கூட அந்த சக்தி உன்னோட தான் இருந்தது. ஆனா இப்போ தான் நீ அதை உணர ஆரம்பிச்சிருக்கிறாய். உன் வாழ்க்கையில இப்போ ஒரு மாற்றம் நடக்குது. அது வெளியில் பெரிய சத்தமா தெரியாம இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு உறுதி உருவாகுது. என்ன நடந்தாலும் நான் உடைய மாட்டேன் ஒரு அமைதி வருது. அதுதான் வராகி சக்தி சொல்லும் முதல் செய்தி. சத்தம் போட்டு பயமுறுத்துவது சக்தி இல்லை. அமைதியா நின்று எல்லாத்தையும் சமாளிக்கிறதே உண்மையான சக்தி. என் தங்கமே, நீ கடந்த நாட்களில நிறைய யோசிச்சிருப்பாய். யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, என்ன உண்மை, என்ன கற்பனைன்னு. அந்த யோசனைகள் உன்னை சோர்வாக்கியிருக்கலாம். ஆனா இப்போ ஒரு இடத்துல நீ நின்று யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு என்ன தேவை. அந்த திருப்பமே ஆசீர்வாதம். வராகி அம்மன் என்றால் பயத்தை வளர்க்கும் உருவம் இல்லை. அவள் சொல்லும் செய்தி எளிமை. நீ உன்னை இழக்காதே. வாழ்க்கை உன்னை சோதிக்கும். மனிதர்கள் மாறுவார்கள். சூழ்நிலைகள் சறுக்கும். ஆனா நீ உன் உள்ளத்தை விட்டுக் கொடுத்தா அப்போதான் உண்மையான தோல்வி. நீ உன்னை காப்பாற்றிக்கிட்டே இருந்தா எல்லாமே தாண்டிக்கலாம். என் தங்கமே, நீ பல நேரம் உன் மனசோட போராடியிருக்கிறாய். அந்த போராட்டம் வெளியில் யாருக்கும் தெரியாது. ஆனா அது உன்னை வலிமையாக்கியிருக்கிறது. ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு அமைதியான இரவும், ஒவ்வொரு எனக்கு மட்டுமேன்னு கேட்ட கேள்வியும் உன்னை இன்னும் ஆழமான மனிதனாக மாற்றியிருக்கிறது. ஆழமான மனிதன் தான் உண்மையான சக்தியை தாங்க முடியும். இன்று உன் உள்ளுக்குள்ள ஒரு குரல் சொல்லுது, நீ போதுமானவன். இந்த வார்த்தை சாதாரணமா தோன்றலாம். ஆனா இதை நம்புறது தான் கடினம். நீ இதுவரை உன்னை நிரூபிக்கவே ஓடிக்கிட்டிருந்தாய். எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும், எல்லாருக்கும் புரியணும், எல்லாரையும் திருப்திப்படுத்தணும். இப்போ அந்த ஓட்டம் மெதுவா நிற்க ஆரம்பிச்சிருக்கிறது. அந்த நிறுத்தமே நிம்மதி. வராகி சக்தி சொல்லும் இன்னொரு விஷயம் உண்டு. எல்லா போர்களும் வெளியில் நடக்க வேண்டியதில்லை. சில போர்கள் உள்ளுக்குள்ள தான். பயத்தோட போர், சந்தேகத்தோட போர், தாழ்வு மனப்பான்மையோட போர். அந்த போரில் நீ இப்போ பின்னடையல. நீ நின்றுகிட்டிருக்கிறாய். அந்த நின்ற நிலை தான் வெற்றி. என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை பார்த்தா தெரியும். உனக்கு வந்த சோதனைகள் சாதாரணம் இல்லை. ஆனா நீயும் சாதாரணவன் இல்லை. அதனால தான் அவை உன்னை தேடி வந்தது. தாங்கும் திறன் இல்லாதவனுக்கு பாரம் வராது. வாழ்க்கை உன்னை நம்பினதால தான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது. இப்போ நீ உன் மனசுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறாய். நான் என்னை கைவிட மாட்டேன். இந்த ஒரு வாக்குறுதி போதும். இதுக்கு பிறகு யார் என்ன சொன்னாலும், என்ன நடந்தாலும் நீ உன் அடையாளத்தை இழக்க மாட்டாய். உன் மதிப்பு மற்றவர்களின் வார்த்தைகளில் இல்லை. அது உன் நடத்தையில், உன் நேர்மையில், உன் அமைதியில் இருக்கிறது. வராகி அம்மன் உன்னை தேடி வந்திருக்காங்கன்னு சொல்றது இன்னொரு அர்த்தமும் உண்டு. நீ இனிமேல் தேவையில்லாத சுமைகளை சுமக்க மாட்டாய். எல்லாரையும் புரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ண மாட்டாய். எல்லாருக்கும் பதில் சொல்லணும்னு ஓட மாட்டாய். நீ உன் எல்லையை மதிக்க ஆரம்பிப்பாய். அந்த எல்லை தான் உன் கவசம். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் சிலரை இழந்திருக்கலாம். சில உறவுகள் மாறியிருக்கலாம். அதுக்காக நீ குறைவானவன் ஆகிடல. சிலர் நம்ம பயணத்துக்கு ஒரு பகுதி வரை தான் வருவார்கள். அது சாபம் இல்லை. அது இயற்கை. பாதை மாறும்போது பயணிகளும் மாறுவார்கள். இப்போ நீ உணர ஆரம்பிச்சிருக்கிறாய். அமைதி என்றால் எல்லாம் சரியா போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. அமைதி என்றால் எல்லாம் சரியாகாத போதிலும் நீ உன்னை கையாள தெரிந்திருக்கிறாய் என்பதுதான். அந்த திறன் உன்னிடம் வந்துடுச்சு. அதுதான் ஆசீர்வாதம். என் தங்கமே, இன்று முதல் நீ உன் மனசோட மென்மையா நடந்து கொள். கடுமையா பேசாதே.
நான் இப்படி இருக்கக்கூடாது நு சொல்லாதே. நான் மனிதன், எனக்கு உணர்வுகள் இருக்கு நு ஒத்துக்கோ. அந்த ஒப்புதல் தான் உன்னை சீராக்கும். வராகி சக்தி உனக்கு சொல்ற கடைசி செய்தி இதுதான். நீ யாரையும் எதிரியா பார்க்க வேண்டாம். எதிரி என்ற சொல் உன் மனசுக்கு விஷம். அதுக்கு பதிலா ஒவ்வொருவரும் அவர்களுடைய போராட்டத்தில் இருக்கிறார்கள் நு நினை. அந்த நினைப்பு உன்னை மென்மையாக்கும். மென்மை பலவீனம் இல்லை, அது முதிர்ச்சி. என் தங்கமே, இன்று நீ உன்னை சற்று நிமிர்ந்து பார்த்தால் ஒரு மாற்றம் தெரியும். கண்களில் ஒரு அமைதி, மனசுக்குள்ள ஒரு உறுதி. அது தான் வராகி அம்மன் வந்ததுக்கான அடையாளம். வெளியில் எதுவும் மாறாமல் இருக்கலாம், ஆனா நீ மாற ஆரம்பிச்சிருக்கிறாய். அந்த மாற்றமே போதும். அந்த மாற்றம் தான் உன்னை இனி வழிநடத்தும். என் தங்கமே, இன்று வராகி அம்மன் உன்னை தேடி வந்திருக்காங்கன்னு சொல்றது வெளியில் ஒரு அதிசயம் நடந்திருக்குன்னு அர்த்தம் இல்லை. உன் உள்ளத்துக்குள்ள ஒரு விழிப்பு தொடங்கியிருக்குன்னு அர்த்தம். நீ நீண்ட நாட்களா தாங்கி வந்த சுமை, சொல்ல முடியாத வலி, யாருக்கும் புரியாத போராட்டம், இதையெல்லாம் உன் மனசு இனி தனியா சுமக்க வேண்டாம் என்பதற்கான ஒரு நினைவூட்டல் தான் இது. நீ நினைச்சு பார், உன் வாழ்க்கையில எத்தனை முறை நீ அமைதியா அழுதிருக்கிறாய். எத்தனை முறை யாராவது என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்களா நு மனசுக்குள்ள கேட்டிருக்கிறாய். அந்த எல்லா கேள்விகளுக்கும் பதிலா தான் இப்போ ஒரு உறுதி வருது. நீ தவறில்லை, நீ சோர்ந்ததுதான். இந்த உண்மை மனசுல விழுந்தாலே பாதி வலி கரையும். என் தங்கமே, வராகி அம்மன் என்ற பெயர் உன் மனசுல தோன்றும்போது அதை ஒரு பயமாக மாற்றாதே. அது தண்டனை இல்லை, அது துணை. உன் உள்ளத்துல நீ நேர்மையா நின்ன ஒவ்வொரு தருணத்துக்கும் கிடைக்குற ஆதரவு. நீ யாருக்கும் தீங்கு நினைக்காத அந்த அமைதி. நீ தவறா போகாமல் திரும்பிய அந்த நிமிஷங்கள். அவை எல்லாம் உன் உள்ள சக்தி தான். நீ பல தடவை நினைச்சிருப்பாய், நான் ஏன் இவ்வளவு தாங்கணும் நு. அந்த கேள்வி வருவது இயல்பு. ஆனா அந்த கேள்விக்குள்ளே ஒரு பதில் இருக்கு. நீ தாங்கினதால தான் இவ்வளவு தெளிவா பேச முடிகிறது. நீ விழுந்து எழுந்ததால தான் பிறருடைய வலியையும் புரிஞ்சுக்க முடிகிறது. வலி இல்லாத மனசுக்கு கருணை வராது. என் தங்கமே, இன்று நீ சோர்வா இருந்தாலும் நீ தோற்றவன் இல்லை. சோர்வு என்பது நிறுத்தம் இல்லை, அது மூச்சு எடுக்குற இடைவேளை. அந்த இடைவேளையில தான் மனசு மீண்டும் தன்னை அமைத்துக்கொள்ளும். நீ உன்னை தள்ளி ஓடச் சொல்லாதே, உன்னை அணைச்சுக்கோ. நீ நினைச்சு பார், உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராய் இருந்த சூழ்நிலைகள், மனிதர்கள், வார்த்தைகள், அவை எல்லாம் உன்னை முழுசா உடைக்க முடியல. ஏன்னா உன் உள்ளத்துல ஒரு நேர்மை இருந்தது. அந்த நேர்மை தான் உன்னை இங்க வரவச்சது. அந்த நேர்மைதான் இப்போ உன் கவசம். என் தங்கமே, நீ யாரையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாழ்க்கை ஒரு சாட்சி. நீ எப்படி நடந்தாய், எப்படி தாங்கினாய், எப்படி அன்பை கைவிடாமல் இருந்தாய், அதுவே போதும். சிலர் உன் அமைதியை பலவீனம்னு நினைக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, அமைதியை தாங்குற மனசு தான் மிகவும் வலிமையானது. நீ உன் உள்ளத்துக்குள்ள ஒரு சின்ன ஒளி இருக்குறதை கவனிக்கிறாயா? அது இன்னும் அணையல. பல காற்றுகள் அடிச்சாலும் அது எரிந்துகிட்டே இருக்கு. அந்த ஒளியை நம்பு. அந்த ஒளி தான் உன் வழிகாட்டி. வெளியில் எத்தனை குரல்கள் இருந்தாலும் அந்த ஒளி உன்னை தவறான பாதைக்கு விடாது. என் தங்கமே, சில நேரம் உன் மனசு கேட்கும், எப்போ எல்லாம் சரியாகும் நு. அதுக்கு ஒரு நாள், ஒரு தேதி சொல்ல முடியாது. ஆனா ஒரு உண்மை சொல்லலாம். நீ உன்னை மென்மையா நடத்த ஆரம்பிச்ச நாளிலிருந்தே சரியாகும் பயணம் தொடங்கிடும். நீ இப்போ அதைத்தான் செய்கிறாய். நீ உன் உடம்பையும் மனசையும் பிரிச்சு பார்க்காதே. இரண்டும் சேர்ந்து தான் நீ. உடம்பு சோர்ந்தா மனசும் சோர்வடையும். மனசு சோர்ந்தா உடம்பும் பாரமா இருக்கும். அதனால நீ உன்னை முழுமையா கவனிச்சுக்கோ. சாப்பாடு, தூக்கம், ஓய்வு, இவையெல்லாம் சின்ன விஷயங்கள் போல தோன்றலாம். ஆனா இவையில்லாம எந்த உயர்ந்த எண்ணமும் நிலைநிற்காது. என் தங்கமே, நீ இந்த வார்த்தைகளை வாசிக்கும்போது கூட உன் மனசு கொஞ்சம் லேசானது போல உணர்ந்தா அதுவே போதும்.
பெரிய மாற்றம் எல்லாம் ஒரே நாளில வராது. சின்ன சின்ன நிமிஷங்களில் தான் வாழ்க்கை திரும்பும். நீ யாரையும் எதிரியா பார்க்க வேண்டாம். எதிரி என்ற சொல்லே மனசுக்கு பாரம். அதுக்கு பதிலா எல்லாரும் அவர்களுடைய போராட்டத்துல இருக்காங்கன்னு நினை. அந்த நினைப்பு உன்னை கசப்பிலிருந்து காப்பாற்றும். கசப்பு தான் அதிகம் வலிக்க வைக்கும். என் தங்கமே, நீ உன் உள்ளத்தோட உண்மையா இருக்கிறாய். அதனால தான் இவ்வளவு ஆழமா உணர்கிறாய். அந்த ஆழத்தை நீ பயமா மாற்றாதே. அதையே உன் வலிமையா மாற்றிக்கோ. ஆழமா உணர்ற மனசு தான் உண்மையில அன்பை உருவாக்கும். இன்று வராகி அம்மன் உன்னை தேடி வந்திருக்காங்கன்னு சொல்றது உன் வாழ்க்கையில் நீ தனியா இல்லைன்னு நினைவூட்ட. அது ஒரு உருவம் அல்ல, அது ஒரு உறுதி. நீ நேர்மையை கைவிடாதவரை உன் மனசு உன்னை கைவிடாது. நீ உன்னை கைவிடாதவரை வாழ்க்கையும் உன்னை கைவிடாது. நீ இப்போ சுவாசிக்கிறாய். நீ இப்போ வாசிக்கிறாய். நீ இப்போ இங்க இருக்கிறாய். இந்த நிமிஷம் தான் உண்மை. இந்த நிமிஷத்துல நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். இந்த உண்மையை மெதுவா உன் மனசுல பதிய வை. என் தங்கமே, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாதது பயம் இல்லை. அது வாய்ப்பு. நீ அந்த வாய்ப்பை பயத்தோட இல்ல, தெளிவோட சந்திக்க போகிறாய். ஏன்னா நீ உன்னை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். அதுதான் எல்லாவற்றையும் விட பெரிய அருள். என் தங்கமே, நீ இங்கே தொடர்கிறாய் என்றால் உன் மனசு இன்னும் கேட்க தயாராக இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். கேட்கும் மனசு உயிரோடிருக்கிற மனசு. உயிரோடிருக்கிற மனசு எப்போதும் வழி கண்டுபிடிக்கும். அதனால இந்த வார்த்தைகள் உன்னிடம் சுமையா வராமல் சாந்தியா வந்து அமரட்டும். நீ பல தடவை உன்னையே சந்தேகப்பட்டிருக்கலாம். நான் சரியா செய்கிறேனா? என்னால இது முடியுமா ன்னு. அந்த சந்தேகங்கள் உன்னை பலவீனப்படுத்த வரல. அவை உன்னை நேர்மையா வைத்துக்கொள்ள வந்தவை. சந்தேகம் இல்லாத இடத்துல வளர்ச்சி இருக்காது. ஆனா அந்த சந்தேகத்துல தங்கிக்கொள்ளக்கூடாது. அதை கடந்து செல்ல தான் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கை உன்னை மெதுவா கற்றுக் கொடுத்த பாடங்களை நீ கவனிச்சிருக்கிறாயா? சத்தமில்லா இழப்புகள், சொல்லப்படாத தியாகங்கள், யாருக்கும் தெரியாத முயற்சிகள். இவை எல்லாம் வீணா போகல. இவை உன் உள்ளத்துக்கு ஆழம் கொடுத்தது. ஆழம் உள்ள மனசு தான் சின்ன விஷயத்திலும் அர்த்தம் கண்டுபிடிக்கும். நீ சில நேரம் உன் மனசு ரொம்ப கனமா இருக்குன்னு உணரலாம். அந்த கனத்தை நீ தள்ளி வைக்க முயற்சி செய்யாதே. அதை மெதுவா இறக்கி வை. எல்லா நாளும் ஒரே அளவில வலிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நாட்கள் சோர்வா இருக்கலாம். அது தோல்வி இல்லை, அது மனிதத்தன்மை. என் தங்கமே, உன் வாழ்க்கையில சிலர் உன்னை புரிஞ்சுக்காம போயிருக்கலாம். அதுக்காக நீ உன் உண்மையை மாற்றிக்கொள்ளாதே. புரியாதவர்கள் உன் மதிப்பை தீர்மானிக்க முடியாது. உன் மதிப்பு நீ உன்னை எப்படி நடத்துகிறாய் என்பதில்தான் இருக்கு. நீ உன் நாள்களில் சிறிய சந்தோஷங்களை கவனிக்க ஆரம்பிச்சா பெரிய பாரங்கள் தானாகவே லேசாகும். ஒரு கப் தேநீரின் சூடு, ஒரு பறவையின் சத்தம், ஒரு சிரிப்பு. இவை எல்லாம் சாதாரணம் போல தோன்றலாம். ஆனா இந்த சாதாரணங்கள் தான் மனசுக்கு உயிர் ஊட்டும். என் தங்கமே, நீ உன் மனசுல ஒரு குரலை அடிக்கடி கேட்பாய். சில நேரம் அது உன்னை முன்னே தள்ளும். சில நேரம் அது உன்னை பின்னே இழுக்கும். அந்த குரலுக்கு நீ முழு அதிகாரம் கொடுக்காதே. அதை கேள். ஆனா முடிவை நீ எடு. உன் முடிவுகள் உன் மதிப்புகளுக்கு ஒத்துப்போகணும். அப்போ மனசு அமைதியாகும். நீ உன் வாழ்க்கையில யாரையாவது இழந்திருந்தால் அந்த இழப்பு உன்னை காலியாக்கவில்லை. அது உன்னை விரிவாக்கியது. இழப்பு வந்த இடத்துல தான் நினைவுகள் ஆழமாகும். நினைவுகள் ஆழமான இடத்துல தான் நன்றி பிறக்கும். நன்றி உள்ள மனசு தான் கசப்பில் மூழ்காது. என் தங்கமே, நீ உன் உடம்பையும் மனசையும் ஒரே அணியாய் பார்த்துக்கொள். நீ சோர்ந்திருக்கும் போது உன்னிடம் கடுமையா பேசாதே. நீ தவறினால் உன்னை தண்டிக்காதே. தவறு ஒரு முடிவு இல்லை, அது ஒரு திருப்பம். அந்த திருப்பத்தை நீ மென்மையா எடுத்துக்கொண்டால் பாதை தெளிவாகும். நீ உன் பயங்களை அடக்க நினைக்காதே. பயம் அடங்கினால் வேறொரு வடிவில் திரும்ப வரும். அதுக்கு பதிலா பயத்தை பார்த்து பேசு. நீ என்ன சொல்ல வர்றா ன்னு கேள்.
பல நேரம் பயம் சொல்வது பாதுகாப்பை தான். அதை புரிந்து கொண்டு முன்னே நகர்ந்தால் பயம் உன் வழிகாட்டியாக மாறும். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்பதை ஒரு நாள் நினைச்சு பார். ஆரம்பத்தில நீ நினைத்த கனவுகளுக்கும் இன்றைய நீயுக்கும் இடையில் எத்தனை தடைகள். அந்த தடைகளை நீ தாண்டி வந்திருக்கிறாய். அதையே மறந்து விடாதே. கடந்த வெற்றிகளை நினைவு வைத்துக்கொள்ளும் மனசு தான் எதிர்காலத்தையும் நம்பும். நீ சில நேரம் தனிமையை உணரலாம். அந்த தனிமை உன்னை தண்டிக்க வரல, அது உன்னை உன்னோட சேர்க்க வந்தது. தனிமையில தான் நம்முடைய உண்மை விருப்பங்கள் பேச ஆரம்பிக்கும். அந்த உரையாடலை நீ தவிர்க்காதே. என் தங்கமே, நீ உன் உள்ளத்துக்கு நேர்மையாக இருந்தால் வாழ்க்கை உன்னிடம் மென்மையாக நடக்கும். நேர்மை என்றால் எல்லாரிடமும் எல்லாவற்றையும் சொல்லுவது இல்லை. உன்னிடமிருந்து உன்னை மறைக்காமல் இருப்பது தான் நேர்மை. அந்த நேர்மை உன்னை சிதறவிடாது. நீ உன் நாள்களை ஒழுங்காக நடத்த முயற்சி செய்யும்போது சில நாட்கள் தோல்வி போல தோன்றலாம். அந்த நாட்களை நீ விட்டுவிடாதே. ஒழுங்கு என்பது கட்டுப்பாடு இல்லை, அது கவனம். உன் கவனம் எங்க இருக்கிறதோ அங்கத்தான் உன் சக்தி போகும். என் தங்கமே, நீ உன் மனசுக்குள்ள ஒரு உறுதி சொல்லிக்கோ. நான் மெதுவாக இருந்தாலும் நிற்க மாட்டேன். மெதுவான முன்னேற்றம் கூட முன்னேற்றம்தான். நின்று போவது தான் ஆபத்து. நீ யாரிடமிருந்தும் முழுமையான அன்பை எதிர்பார்க்காதே. எல்லாரும் அவர்களால் முடிந்த அளவில தான் தருவார்கள். அதுக்காக நீ கசப்பாக மாற வேண்டாம். நீ உன்னால் முடிந்த அளவில அன்பை தந்து கொண்டே இரு. அது உன்னை நிறைவாக்கும். என் தங்கமே, நீ உன் உள்ளத்தோட இணைப்பை இப்போ உணர ஆரம்பிச்சிருக்கிறாய். அந்த இணைப்பை நீ தினமும் சின்ன சின்ன விஷயங்களால் வலுப்படுத்து. அமைதியா உட்காரு. மூச்சை கவனி. உன் மனசுக்கு நன்றி சொல்லு. அது உன்னை இவ்வளவு நாள் காப்பாற்றி வந்திருக்கிறது. நீ உன் வாழ்க்கையை யாரோ ஒருவரின் பார்வையிலிருந்து பார்க்க முயற்சி செய்யாதே. உன் பார்வை போதும். உன் உணர்வு போதும். உன் அனுபவம் போதும். மற்றவர்களின் ஒப்புதல் இல்லாமலே நீ முழுமை. என் தங்கமே, இந்த பயணம் முடிவில்லாதது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய புரிதல், ஒரு புதிய மென்மை, ஒரு புதிய வலிமை. நீ இந்த பாதையில தனியா இல்லை. அதே நேரம் இந்த பாதையை நீயே நடக்கிறாய். அதுதான் அழகு. இப்போ இந்த நிமிஷம் நீ உன் மனசுல ஒரு சின்ன அமைதியை உணர்ந்தால் அதுவே போதும். அந்த அமைதி வளர்ந்து உன் நாள்களை காப்பாற்றும். நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். நீ போதுமானவன். நீ தொடர்ந்து நடப்பாய். இந்த உண்மை உன்னோடவே இருக்கட்டும். என் தங்கமே, இவ்வளவு தூரம் நீ கேட்டு கொண்டே வந்திருக்கிறாய் என்றால் உன் உள்ளம் இன்னும் விடை தேடுகிறது. விடை என்பது வெளியிலிருந்து வருவது இல்லை. அது மெதுவாக உன் உள்ளத்தில் திறக்கும் கதவு. அந்த கதவை நீ பயப்படாமல் திறக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். அதுவே பெரிய மாற்றம். நீ பல நேரம் உன் வாழ்க்கையை பார்த்து சோர்ந்திருப்பாய். இது தான் என் எல்லையா நு மனசு கேட்கும். அந்த கேள்வி உன்னை சிறியவனா ஆக்க வரல. அது உன்னிடம் இன்னும் அதிகம் இருக்கு என்பதை நினைவூட்ட. எல்லை என்று நீ நினைப்பது பெரும்பாலும் சோர்வின் குரல்தான். அந்த குரலை கேள். ஆனா அதுக்கு கட்டுப்பட்டு நிற்காதே. என் தங்கமே, நீ உன் மனசுக்குள்ள ஒரு போராட்டத்தை நீண்ட நாட்களா சுமந்து வந்திருக்கிறாய். வெளியில் யாருக்கும் தெரியாத போராட்டம். சிரிச்ச முகத்துக்குள்ள மறைஞ்ச வலி. நான் சமாளிச்சிடுவேன் நீ உன்னையே சமாதானப்படுத்திக்கிட்ட தருணங்கள். அந்த எல்லா தருணங்களிலும் நீ உடையல. அதுவே உன் வலிமை. நீ சில நேரம் நினைக்கலாம், நான் ஏன் இப்படி ஆழமா உணர்றேன் னு. ஆழமா உணர்றது சாபம் இல்லை, அது அருள். ஆழமா உணர்ற மனசு தான் உண்மையை உணரும். பொய்யில தங்க முடியாது. அதனால தான் சில இடங்கள், சில மனிதர்கள் உனக்கு பொருந்தாம போனது. அது இழப்பு இல்லை, அது பாதுகாப்பு. என் தங்கமே, வாழ்க்கை எப்போதும் நியாயமா இருக்கும் என்று எதிர்பார்க்காதே. ஆனா வாழ்க்கை எப்போதும் கற்றுக் கொடுக்கும். அந்த கற்றுக்கொடுத்தலில் நீ உன்னை இழக்காமல் இருந்தால் எந்த அநியாயமும் உன்னை உடைக்க முடியாது. நீ உன் மதிப்பை சூழ்நிலைகளிடம் ஒப்படைக்காதே. நீ உன் மனசுக்குள்ள ஒரு சத்தத்தை கேட்பாய். இன்னும் கொஞ்சம் தாங்கு நு.
அந்த சத்தம் உன்னை சித்திரவதை செய்ய வரல. அது உன்னை கடந்து போகச் சொல்லுது. தாங்குவது என்றால் எப்போதும் சுமப்பது இல்லை. சில நேரம் விடுவது தான் தாங்குதல். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் எத்தனை தடவை விழுந்தாய் என்பதல்ல முக்கியம். ஒவ்வொரு முறையும் விழுந்தப்போ நீ உன்னை எப்படி பார்த்தாய் என்பதுதான் முக்கியம். நீ உன்னை திட்டினாயா, இல்ல மெதுவா எழுப்பினாயா? இனிமேல் நீ உன்னை மெதுவா எழுப்பிக்கோ. அந்த மென்மை உன்னை நீண்ட தூரம் அழைத்து போகும். நீ உன் நாள்களில் ஒரு வெறுமையை உணரும்போது அதை நிரப்ப ஓடாதே. அந்த வெறுமை பேசட்டும். அது உன்னிடம் சொல்ல வருவது, இப்போ நீ நிற்க வேண்டிய இடம் இது. எல்லா வெறுமையும் குறை இல்லை. சில வெறுமைகள் தயார் நிலை. என் தங்கமே, நீ உன் மனசை எப்போதும் வேலைக்கு போடாதே. அது ஒரு இயந்திரம் இல்லை. அது ஒரு தோட்டம். சில நேரம் விதைக்கணும், சில நேரம் நீர் ஊற்றணும், சில நேரம் அப்படியே விடணும். எப்போதும் கிளறிக்கிட்டே இருந்தா எதுவும் வளரவில்ல. நீ யாரோ ஒருவரின் வாழ்க்கையை பார்த்து உன்னை ஒப்பிட்டு கொள்ளலாம். அவர்களுக்கு எல்லாம் எளிதா இருக்கு. வெளியில் தெரியும் எளிது உண்மை இல்லை. ஒவ்வொருவரும் அவர்களுக்குள்ள ஒரு போராட்டத்தை சுமந்து தான் நடக்கிறார்கள். உன் போராட்டம் உன்னுடையது. அதுக்கு உன் வேகம் தான் சரி. என் தங்கமே, நீ உன் மனசுக்கு உண்மை பேச ஆரம்பிச்ச நாளிலிருந்து போலியான விஷயங்கள் தானாகவே விலக ஆரம்பிக்கும். சில உறவுகள், சில பழக்கங்கள், சில எண்ணங்கள், அவை போகும்போது வலி வரும். ஆனா அந்த வலி ஒரு சுத்தம். அந்த சுத்தம் முடிந்த பிறகு தான் தெளிவு வரும். நீ உன் உடம்பு சோர்ந்திருக்கும்போது நான் பலவீனமா கேட்காதே. உடம்பு பேசுது, நான் ஓய்வு கேட்கிறேன். அந்த கேட்கையை நீ மதிச்சா உடம்பு உன்னை தாங்கும். உடம்பு தாங்கினா மனசும் தாங்கும். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது. சில விஷயங்கள் உன் கட்டுப்பாட்டுக்கு வெளியே தான் நடக்கும். அதுக்காக நீ உன்னை குறை சொல்லாதே. நீ உன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பதை மட்டும் கவனிச்சுக்கோ. உன் செயல், உன் தேர்வு, உன் மனநிலை, இதுவே போதும். நீ உன் மனசுக்குள்ள ஒரு பயத்தை சுமந்திருந்தால் அதை கூட நீ எதிரியாக பார்க்காதே. அந்த பயம் எப்போதோ உன்னை காப்பாற்ற முயன்றிருக்கலாம். இப்போ அது தேவையில்லாமல் சத்தம் போடலாம். அதுக்கு நீ மென்மையா சொல்லு, நான் இப்போ பாதுகாப்பில் இருக்கிறேன். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை உடனே புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். அதுக்காக நீ அவசரப்படாதே. புரிதல் என்பது பழுத்த பழம் மாதிரி. நேரம் எடுத்துக்கொள்ளும். அந்த நேரம் வரைக்கும் பொறுமை தான் பாதுகாப்பு. நீ உன் நாளை தொடங்கும்போது பெரிய இலக்குகளை நினைச்சு பயப்படாதே. இன்றைக்கு என்ன செய்ய முடியும் என்று மட்டும் பாரு. ஒரு சிறிய செயல், ஒரு நேர்மையான முயற்சி, அதுவே போதும். சிறிய செயல்கள் சேர்ந்து தான் பெரிய வாழ்க்கை உருவாகும். என் தங்கமே, நீ உன் மனசுல ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ தனிச்சிறப்பு. உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய பொருள் இல்லை. நீ வளர வேண்டிய உயிர். வளர்ச்சி என்றால் உன் இயல்பை இழப்பது இல்லை, உன் இயல்பை புரிந்து கொண்டு விரிவாக்குவது. நீ உன் வாழ்க்கையில் அமைதி தேடினால் முதலில் உன் வார்த்தைகளில் அமைதி கொண்டு வா. உன்னை பற்றியும் பிறரை பற்றியும் நீ பேசும் விதம் மென்மையாக இருந்தால் மனசு தானாகவே அமைதியாகும். கடுமையான வார்த்தைகள் முதலில் உன்னை தான் காயப்படுத்தும். என் தங்கமே, நீ உன் உள்ளத்தோட பயணம் தொடங்கியிருக்கிறாய். இந்த பயணம் வெளியில் சத்தமா தெரியாது. ஆனா உள்ளே அது பெரிய மாற்றங்களை உருவாக்கும். நீ ஒரு நாள் திரும்பி பார்த்தால், நான் இங்கிருந்து தான் மாற ஆரம்பிச்சேன் புரியும். நீ இப்போ இந்த வார்த்தைகளை வாசிக்கிற இந்த நிமிஷம் கூட முக்கியம். இது ஒரு தங்கும் இடம், ஓய்வெடுக்கும் இடம். இங்க நீ உன்னை பாதுகாப்பாக உணரலாம். நாளைக்கு மீண்டும் நடக்கலாம். இப்போ சும்மா சுவாசி. என் தங்கமே, நீ போதுமானவன். நீ மென்மையானவன். நீ வலிமையானவன். இந்த மூன்றும் ஒரே நேரத்தில் உண்மை. நீ தொடர்ந்து நடப்பாய். உன் வேகத்தில், உன் உண்மையோடு, உன் மனசை காப்பாற்றிக் கொண்டே. இந்த உண்மை உன் உள்ளத்தில் அமைதியாக நிலைத்திருக்கட்டும்.
என் தங்கமே, இப்போ நீ வாசிக்கிற இந்த வரிகளும் ஒரு பயணத்தின் தொடர்ச்சிதான். பயணம் என்றால் எப்போதும் வெளியில் நடப்பது இல்லை. சில பயணங்கள் மனசுக்குள்ள நடக்கும். அந்த பயணத்தில் நீ நடக்க ஆரம்பிச்ச நாளிலிருந்து உன் பார்வை மாற ஆரம்பிக்கும். அதுதான் உண்மையான மாற்றம். நீ பல தடவை உன் வாழ்க்கையை பார்த்து இது இப்படித்தான் இருக்க போகுதா ன்னு கேட்டிருப்பாய். அந்த கேள்வி உன்னை சோர்வடைய செய்திருக்கலாம். ஆனா அந்த கேள்வியே உன்னிடம் இன்னும் நம்பிக்கை இருக்கு என்பதற்கான சாட்சி. நம்பிக்கை இல்லாத மனசு கேள்வி கேட்காது. அது அப்படியே நின்றுவிடும். நீ நின்றுவிடவில்லை. அதனால தான் நீ இங்கே இருக்கிறாய். என் தங்கமே, உன் மனசு சில நேரம் ரொம்ப அமைதியா இருக்கும். சில நேரம் ரொம்ப குழப்பமா இருக்கும். இந்த இரண்டும் தவறு இல்லை. அமைதி வந்த நாளில் நீ ஓய்வெடுக்கிறாய். குழப்பம் வந்த நாளில் நீ வளர்கிறாய். குழப்பம் இல்லாமல் தெளிவு வராது. அதனால குழப்பத்தை நீ தள்ளி வைக்காதே. அதை கவனிச்சு கேள். நீ உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை விட்டுக் கொடுத்திருக்கிறாய். சிலர் அதை புரிந்து கொள்ளவில்லை. சிலர் அதை கவனிக்கவே இல்லை. அதுக்காக நீ வருத்தப்படாதே. உன் விட்டுக்கொடுப்புகள் வீணா போகல. அவை உன் மனசுக்கு மென்மை கொடுத்தது. மென்மை தான் உன்னை கடினமான காலத்திலும் மனிதனாக வைத்திருக்கிறது. என் தங்கமே, நீ உன் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயத்தை வைத்துக்கொண்டு நடக்கிறாய். அந்த பயம் உன்னை பின்னே இழுக்கிற மாதிரி தோன்றலாம். ஆனா உண்மை என்னன்னா, அந்த பயம் உன்னை எச்சரிக்கையா நடக்கச் சொல்லுது. எச்சரிக்கை என்பது தடை இல்லை. அது கவனம். அந்த கவனத்தை நீ பயமா மாற்றாதே. நீ உன் வாழ்க்கையில் எவ்வளவு முறை என்னால முடியல ன்னு சொன்னாய். அதே அளவுக்கு எப்படியோ செய்து முடிச்சேன் அன்னும் சொல்லியிருக்கிறாய். அந்த இரண்டையும் சேர்த்து பார்த்தா தான் உண்மை தெரியும். நீ உன்னை குறை சொல்லிக் கொள்ளும் போது நீ செய்த சாதனைகளை மறந்துடாதே. என் தங்கமே, சில நாட்கள் உனக்கு எந்த உற்சாகமும் இருக்காது. அந்த நாட்களில் நீ உன்னை கட்டாயப்படுத்தாதே. உற்சாகம் இல்லாத நாள்களும் வாழ்க்கையின் ஒரு பகுதி. அந்த நாட்களில் நீ குறைந்தது உன்னை காப்பாற்றிக் கொண்டால் போதும். அதுவே பெரிய வெற்றி. நீ உன் மனசுல ஒரே ஒரு விஷயத்தை உறுதியாக வைத்துக்கொள். நான் எனக்கு எதிரியா இருக்க மாட்டேன். உலகம் என்ன செய்தாலும் நீ உன்னிடம் கருணையா இருக்கணும். உன்னிடம் கருணை இல்லாத இடத்துல எந்த தெய்வ நம்பிக்கையும் நீண்ட நாள் நிலைக்காது. என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் சில மனிதர்களை இழந்திருக்கலாம். சில உறவுகள் தூரம் போயிருக்கலாம். அதை கண்டு நீ உன்னை கேள்வி கேட்காதே. எல்லா உறவுகளும் வாழ்க்கை முழுக்க வருவதில்லை. சில உறவுகள் ஒரு பாடம் சொல்லிவிட்டு போய்விடும். அந்த பாடத்தை நீ எடுத்துக்கொண்டால் போதும். நீ உன் நாள்களில் சின்ன சின்ன வெற்றிகளை கவனிக்க ஆரம்பிச்சா பெரிய தோல்விகள் உன்னை அதிகம் காயப்படுத்தாது. இன்று நீ எழுந்தது. இன்று நீ சாப்பிட்டது. இன்று நீ யாரையாவது புன்னகையோடு பார்த்தது. இவையெல்லாம் சின்ன வெற்றிகள் தான். வாழ்க்கை சின்ன வெற்றிகளால தான் கட்டப்படுகிறது. என் தங்கமே, நீ உன் மனசுல எப்போதும் ஒரு ஒப்பீட்டை ஓடவிடாதே. ஒப்பீடு சந்தோஷத்தை சிதைக்கும். உன் பாதை உன்னுடையது. மற்றவர்களின் பாதை அவர்களுடையது. இரண்டு பாதைகளும் ஒத்துப்போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு பாதைக்கும் தனி அர்த்தம் இருக்கு. நீ உன் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நின்று இப்போ என்ன ன்னு கேட்கும்போது அந்த நிமிஷம் மிகவும் முக்கியமானது. அந்த நிமிஷத்தில் நீ ஓட வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா நில். மூச்சை கவனி. அந்த நிமிஷத்தில தான் உள்ளத்திலிருந்து பதில் வரும். என் தங்கமே, நீ உன் மனசுக்கு நேரம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். அது தான் நீ உன்னை மதிக்க ஆரம்பிச்சதற்கான அடையாளம். மனசுக்கு நேரம் கொடுத்தால் அது உனக்கு தெளிவை திருப்பித் தரும். தெளிவு வந்த இடத்துல பயம் குறையும். நீ உன் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் அர்த்தம் தேடாதே. சில விஷயங்கள் நடந்ததற்கே போதும். எல்லாவற்றுக்கும் அர்த்தம் தேடினால் மனசு சோர்ந்து போகும். சில விஷயங்களை அப்படியே விட தெரிந்த மனசு தான் லேசாகும். என் தங்கமே, நீ உன் உணர்வுகளை அடக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அழுகை வந்தா அழு. சிரிப்பு வந்தா சிரி. உணர்வுகள் வெளிவந்தால் தான் உள்ளம் சுத்தமாகும்.
அடக்கி வைத்த உணர்வுகள் தான் ஒரு நாள் சுமையாக வெடிக்கும். நீ உன் வாழ்க்கையில் அமைதி வேண்டும்னு நினைச்சா முதலில் உன் எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் தளர்த்திக்கோ. எல்லாரும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே பெரிய எதிர்பார்ப்பு. சிலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அது அவர்களின் வரம்பு. உன் மதிப்பு அதனால் குறையாது. என் தங்கமே, நீ உன் நாள்களை மெதுவா வாழ ஆரம்பிச்சால் வாழ்க்கை உனக்கு நிறைய விஷயங்களை காட்டும். அவசரத்தில் கண் பார்க்காத அழகு மெதுவில் தான் தெரியும். ஒரு மரத்தின் இலை அசையும் சத்தம், மாலை நேரத்தின் நிறம், இவை எல்லாம் உன் மனசுக்கு மருந்து. நீ